முடி அடர்த்தியாக காடு போல் வளர்கிறதுக்கு எங்கெல்லாம் ஏதாவது ஒரு இடத்துல கூட்டு வருவீங்கன்னு பார்த்தாக்கா ஆலமரம் இருக்கிற இடத்துல கூட்டு வந்துருக்கீங்க. இங்கே ஆலமரம் பத்திலையும் ஆலம்பழம் நிறையா இருக்குது, ரொம்ப அருமையாக இருக்குது. இந்த இடத்துல என்னப்பா ஆலம்பழம் சாப்பிட்டாக்க முடி வளருமா? இந்த இதில் இரும்பு சத்து ஜாஸ்தியாக இருக்குது. இதில் எது இந்த ஆல கொடியில்? ஆமாம், இந்த பூ விழுது இருக்கு இல்லையா, இது இந்த பூ விழுந்தா இந்த மாதிரி விழுதா மட்டும்தான் பிடுங்கணும். இது பறிச்சாவே இப்படியே வந்துருமேப்பா, பறிச்சா வந்துருமே, அவ்வளோதான். ஏன்னா வேற விழுதை வந்து பறிக்க முடியாது, பிடுங்க முடியாது. இதை வந்து சும்மா இப்படி பறிச்சா வருமே. இதில் தான் சத்து ஜாஸ்தியாக இருக்கும். இதில் தான் சக்தி ஜாஸ்தியா? சரிப்பா, இது என்ன பண்ணுப்பா? சும்மா இது கொழுந்து, அதாவது ஆழம் கொழுந்தா பிடிக்கணும். ஆழம் விழுது கொழுந்தா பிடிக்கணும். இதெல்லாம் பறிக்க முடியாது, இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். சொல்லுங்கப்பா. மட்டும் வெறும் தேங்காய் எண்ணெயில் முங்குற அளவுக்கு தேங்காய் எண்ணெயில் போட்டுட்டு வெயிலில் வச்சிட வேண்டியது. வெயிலில் வச்சிடணும். நல்லா இது கருகிற வரைக்கும் வெயிலில் வச்சு 2-3 நாளைக்கு நல்லா கடும் வெயிலில் வச்சிட்டோம்னா எண்ணெயினுடைய கலரே மாறிடும். இதை தலையில் தேய்ச்சா நரைச்ச முடி பூராமே கருப்படிக்கும். அடேங்கப்பா. எனக்கு நரைச்சிருக்கு பார்த்தீங்களா? ஆமாம். இதில் தேய்ச்சிட்டு வந்தாலே சுத்தமாக கருப்பு கொடியாந்துடும் ஒரு 48 நாளில். உள்ள இருந்து முளைக்கும் போதே கருப்பாக முளைக்கும். உள்ளேருந்து முளைக்கும் போதே கருப்பாக முளைக்குன்றீங்க? ஆமாம். இதுக்கு அவ்வளோ பவர் இருக்காப்பா? இதில் இருக்கிற இரும்பு சத்து வந்து பால் ரூபத்தில் இருக்குது. அந்த பால் வந்து அந்த எண்ணெயில் இறங்கிடுது. அந்த இரும்பு சத்து வந்து அதில் கலந்துருது. சரிங்கப்பா. இரும்பு சத்து சுண்ணாம்பு சத்து சேர்ந்தோடனே நம்ம முடிக்கு வந்து ரொம்ப வளர்ச்சிக்கும் அந்த கருமை அடிக்கிறதுக்கும் உதவுது. நேர்களே, காடு போல் அடர்த்தியாக முடி வளரணும் அப்படின்றவங்களுக்கு ஒரு அற்புதமான டிப்ஸுங்க. இந்த ஆலமரத்துடைய விழுது எடுத்து நல்லா, இது விழுது பார்த்தீங்கன்னாக்கா இளம் விழுதுங்க, இப்படி பிச்சை வந்துடுங்க பாருங்கள். இது பிச்சை வந்துடும், இளம் விழுது. வேறு எந்த விழுது பிச்சாலையும் வராது, புரியுதுங்களா? இது பாருங்க விழுது, இந்த இளம் விழுதை தான் பிக்கணும். இப்படி பிச்சிங்கன்னா வந்துடும். இதை எடுத்து நல்லா நச்சு இடித்து தேங்காய் எண்ணெயில் போட்டு ஊற வச்சிடணும். ஊற வச்சுட்டு அதை தேய்ச்சிட்டு வந்தீங்கன்னா உங்கள் முடி காடு போல் அடர்த்தியாக நீளமாக வளருங்க. அடர்த்தியாக வளரும், முடி கொட்டாது, முடி கருமையாக மாறும், முடி அடர்த்தியாக வளரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்பா, ரொம்ப ரொம்ப அற்புதமான தகவல் மக்களை சொல்லியிருக்கீங்க. நன்றிங்கப்பா.